ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியாக ஒரு தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த தோசை எப்படி செய்கிறது, என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கம்பு எடுத்துருக்கோம். கம்பு எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக எடுத்து ஒரு 4-5 டைம் எடுத்து கழுவிக்கலாம். அடுத்தது கருப்புளுந்து எடுத்துருக்கோம். கருப்புளுந்து எடுத்துகிட்டு நம்ம தோலோடு சேர்த்து தான் அரைக்கிறோம். அதோட அரிசி 1 கப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நார்மல் இட்லிக்கு என்ன ரேஷியோவோ அதே மாதிரி தான் இதுக்கும். சோளம் 1 கப்பு எடுத்துக்கிறோம். கம்பு 1 கப்பு, சோளம் 1 கப்பு, அரிசி 1 கப்பு எடுத்துக்கிறோம். வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுவும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த உளுந்து மட்டும் 3/4 கப்பு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம். உளுந்து தோலோடு தான் அரைக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், தோலோடு தான் அரைக்கிறோம். தோலோடு அரைச்சாக்க அதில் இருக்க சத்து எல்லாமே அப்படியே நம்ம கிடைக்கும். அதனால் தோலோடு அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எவ்வளோ நைஸாக நம்மளால் அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் உளுந்தை மிக்சிலே அரைக்கிறேன். அரைக்கும்போது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுனால 2 டைமாக அரைக்கலான்னு சொல்லி அரைக்கிறேன். உளுந்தோடு சேர்த்து வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டோம்னா இந்த உளுந்தும் வெந்தயமும் அரைக்கிறப்போ நல்லா ஒன்றோடு சேர்ந்து நல்லா அரைஞ்சி வந்துடும். நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ இது தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு, தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரம் மாவு தண்ணியாட்டம் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப நிறையா ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிரைண்டர்லேயே ஊற வச்சு அரைச்சிக்கலாம். அடுத்தது உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு. கம்பு எடுத்துக்கலாம். கம்பும் நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கலாம். அரைச்சோம்னா நம்ம தோசை சுடும்போது அந்த தோசை கொஞ்சம் நல்லாவே மொறுன்னு வரும். நம்ம இதே மாவில் இட்லியும் செய்யலாம். நம்ம தோசை சுடும்போது மட்டும் தோசை ரொம்ப சூடாக இருக்கும்போது சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வேணான்னு சொல்ல மாட்டாங்க, பசங்களும் சரி பெரியவங்களும் சரி. அடுத்தது அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரிசி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குன்னையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்குவோம். அரைச்சிட்டு அதோடு சேர்த்துக்குவோம். கடைசியாக சோளம் அரைச்சிக்கலாம். சோளம் நான் மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சதுனால நல்லா உடஞ்சிருச்சு. அதனால் ஊறினப்போ உங்களுக்கு மாவு மாதிரியே இருக்கும். அதை மாவாக இல்லை, அதனால் இன்னும் கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ நம்ம அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதோட கலந்துக்கலாம். நல்லா அரைச்சி எல்லா மாவும் சேர்த்து நல்லா கலந்தோம்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். எவ்வளோ தூரம் நம்ம மாவு கலக்கிறோமோ அவ்வளோ தூரம் மாவு நல்லா பொங்கி வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கை வச்சு கலந்தாலும் சரி, கரண்டி வச்சு கலந்தாலும் சரி, நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு 6 to 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். அதேபடியே இந்த 6 மணி நேரம் ஊறினாலே நல்லா புளிச்சு வந்துடுது. அதுக்கப்புறமே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். 6 மணி நேரம் நம்ம அந்த மாவை அப்படியே விட்டோம்னா நல்லா பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம எவ்வளோ தூரம் நல்லா கிளறி வைக்கிறோமோ மாவை, அந்த அளவுக்கு மாவு சீக்கிரமாகவே பொங்கி வந்துடும். நார்மலாக இட்லிக்கு அரிசி ஊற வைக்கிறப்போ 8 மணி நேரம் ஆகணும் புளிக்க வைக்கும்போது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்படி இருக்காது. 5 to 6 மணி நேரத்தில் நல்லா புளிச்சிரும். 8 மணி நேரங்கிறது ரொம்ப அதிகமாயிரும், ஓவராக புளிச்சிரும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ 6 மணி நேரத்துலேயே நல்லா மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு, பொங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம திரும்ப ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு அதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே உப்பு கடைசியாக தான் சேர்ப்பேன். சேர்த்துட்டு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து தூள் உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு தோசைக்கல்லை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஹீட் பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணால் தான் தோசை கருகாமல் நல்லா வெந்து வரும். கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் தோசை கருகாது.
சீக்கிரம். எவ்வளோ நம்ம மெலிசா ஊற்றணும் நினைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லா மெலிசாக வரும் இந்த தோசை. நல்ல பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும். நீங்கள் நல்லா மெலிசாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அழகாக சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம கம்பு சேர்த்துருக்கோம், சோளம் சேர்த்துருக்கோம், அதனால் தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். இல்லை உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா அந்த மொறுமொறுன்னு வர ஸ்டேஜ் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்துருங்க. அப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துங்க. சேர்த்துட்டு தோசை வெந்ததுக்கப்புறம் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டிங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் இந்த மாதிரி இருக்கும். அடுத்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆனால் வெங்காயம் சேர்க்கல. வெங்காயம் சேர்க்காம தான் தோசை சுட்டிருக்கேன். இந்த அளவுக்கு சுட்டதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை உள்ளே வச்சு நல்லா மடிச்சிட்டிங்கனாலே சூடாக அந்த தோசைக்கல்லை வச்சு மடிச்சிட்டிங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வெந்துடும். சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும். இதோட பாருங்கள், இன்னொரு டைமும் நான் இன்னொரு தோசை சுட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதே மாதிரி செய்யுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. சூப்பராக இருக்கும். ஒரு தோசை சாஃப்டாகவும் இன்னொரு தோசை நல்லா மொருவலாகவும் சுட்டிருக்கேன். இந்த மாதிரி தோசை சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மொருவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வேணாலும் மடக்கினாலும் அந்த தோசை நல்லா மடக்கி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பார்த்தோன்னா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் எதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட அதுங்க சாப்பிட்ரும் ஈஸியாக. இதில் என்ன கலந்துருக்கோம், என்ன பண்ணியிருக்கோங்கிற மாவு என்னன்னு கூட கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸு தெரியாது உங்களுக்கு. நார்மலாக சூப்பராக இருக்கும் தோசை. இப்போ இது நல்லா கொஞ்சம் முருவலாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.